வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒன் பாட் பாஸ்தா. ஸோ நம்ம வந்து குக்கர்லேயே வச்சு பாஸ்தா வந்து அப்படியே வந்து செய்ய போகிறோம். யூஸ்வலி பாஸ்தா தனியாக வேக வச்சு அப்புறம் தனியாக வந்து அதுக்கு சாஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரே குக்கரில் வச்சுட்டு நம்ம குயிக்காக வந்து டேஸ்டியான க்ரீமி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 200 கிராம் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 பல் பெரிய பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ பட்டரில் வந்து நல்லா வந்து அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து ஒரு கேரட் வந்து துருகி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா இந்த பட்டரில் வதக்கிக்கலாம். நம்ம காய் வதக்கும் போது வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காயோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ மைதா மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஹெல்த்தியராக வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த கோதுமை மாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் வந்து 3 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கினேன் 200 கிராம் பாஸ்தாவுக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வந்து 2 விசில் வரட்டும்ன்ட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் வரட்டும்ன்ட்டு நம்ம இது நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து நல்லா 2 விசில் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பாஸ்தா வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது கலந்து விடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து சுட தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்கு வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையோ நான் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி அதை சீசன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான 1 பாட் பாஸ்தா வந்து க்ரீமி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணுன்னா குயிக்காக நிறைய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாகவே டேஸ்டியான பாஸ்தா ரெடி. நன்றி, வணக்கம்.